Next topic is amines classification. So amines வந்து ரெண்டா classify பண்றோம். Aliphatic amine and the aromatic amine. So இதுலயே வந்து பார்த்தோம்னா primary amine, then secondary and the tertiary amine இருக்குது. So primary aminனா வந்து என்னன்னா ஒரு NH2 group தான் நம்ம என்ன சொல்றோம் primary amine. So இது NH னா secondary. வெறும் N மட்டும் இருந்ததுன்னா அது வந்து tertiary amine அப்படின்னு சொல்றோம். So primary amine example வந்து ethanamine. So ethanamine ரெண்டு கார்பன் இருந்தா ஈத்தேன்னு சொல்லுமா அது கூட ஒரு NH2 குரூப் இருக்கறனால ethanamine சொல்றோம். So NH2 குரூப் கூட ஒரு phenyl குரூப் இருக்குது. So இப்போ இதை வந்து எப்படி சொல்லுவோம் benzenamine. So ஒரு பென்சீன் ரிங்ல ஒரு NH2 குரூப் வந்து present ஆயிடுச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அனிலீன். So பென்சீன் ரிங்ல so NH2 குரூப் NH2 group present ஆயிருந்தா அது வந்து அனிலின்னு சொல்றோம். ஸோ அண்ட் தென் செகண்டரி அமின்ல இதுல வந்து பார்த்தோம்னா நைட்ரஜன் கூட ஒரு மெத்தில் குரூப் வந்து பாண்டிங்ல இருக்குது. ஸோ அதனால அதை எப்படி சொல்றோம் என் மெத்தில். ஸோ இந்த மெத்தில் இருக்கறனால மெத்தன் அமின். ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா நைட்ரஜன் கூட ஒரு ஃபினைல் குரூப் இருக்குது. ஸோ அப்ப இதை வந்து எப்படி சொல்றோம் என் ஃபினைல். ஸோ பென்சீன் ரிங் கூட இது அட்டாச் ஆயிருக்கனால பென்சமின். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த காம்பவுண்ட். ஸோ இதுல வந்து நைட்ரஜன் கூட ஒரு மெத்தில் குரூப் இருக்கறனால என் மெத்தில். ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தா 2 கார்பன் இருக்கு அதனால எத்தன் அமீன். ஸோ இந்த நைட்ரஜன் கூட பார்த்தா ஒரு ஃபினைல் குரூப் இருக்குது. ஸோ அதனால என் ஃபினைல். ஸோ அது இந்த சைடு வந்து ஒரு CH3 குரூப் இருக்கு அதனால மெத்தன் அமீன். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெர்ஷரி அமீன் எக்ஸாம்பிள். ஸோ நைட்ரஜன் கூட இங்க எத்தனை CH3 இருக்கு 2 CH3 இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன சொல்றோம் NN டைமெத்தில். ஸோ இந்த இன்னொரு மெத்தில் குரூப் இருக்கனால மெத்தன் அமீன். ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா நைட்ரஜன் கூட 2 ஃபினைல் குரூப் இருக்கு. ஸோ அப்ப N, டைஃபினைல் பென்சன் அமின். ஸோ அப்ப இந்த காம்பவுண்ட் மிக்ஸ்டு டெர்ஷரி எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஸோ இந்த நைட்ரஜன் கூட ஒரு சைடு வந்து மெத்தில் குரூப் ஒரு சைடு வந்து எத்தில் குரூப் இருக்குது. ஸோ அப்ப அது எப்படி எழுதுறோம் N எத்தில் N மெத்தில். ஸோ இங்க 3 கார்பன் இருக்குது. ஸோ 1 இது வந்து 2 இந்த கார்பன் வந்து 3. ஸோ அப்ப 3 கார்பன் இருக்கனால ப்ரோபன். ஸோ ப்ரோபன்ல செகண்ட் கார்பனோட நைட்ரஜன் வந்து அட்டாச் ஆயிருக்கனால ப்ரோபன் டு அமின். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த காம்பவுண்ட். ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா நைட்ரஜன் கூட ஒரு சைடு பார்த்தோம்னா ஃபினைல் குரூப் இன்னொரு சைடு வந்தோம்னா மெத்தில் குரூப் இருக்குது. ஸோ அப்ப அதனால இது எப்படி எழுதுறோம் என் மெத்தில் என் ஃபினைல். ஸோ அப்ப இது இந்த சைடு பார்த்தோம்னா ஒரு ஈத்தேன் குரூப் இருக்குது. ஸோ அப்ப ஈத்தன் அமின். ஸோ நெக்ஸ்ட் வந்து நாமன்கிளச்சர். ஸோ இந்த காம்பவுண்ட் ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் வந்து எடுத்துக்கிறோம் CH3 ஐசோப்ரோபைல் குரூப். ஸோ அது கூட ஒரு அமீன் வந்து பிரசன்ட் ஆயிருக்கனால நம்ம இது பேர் வந்து எப்படி சொல்றோம் ஐசோப்ரோபைல் அமீன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு அமீன் வந்து ஒரு ப்ரோபீன் குரூப்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ அப்ப இதோட நம்பரிங் பண்ணும்போது ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்துல இருக்க கார்பன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்ப இது வந்து 1 இது வந்து 2 இது வந்து 3. ஸோ அப்ப வந்து இது எப்படி எழுதணும் ப்ரோபன் ப்ரோப்பு. ஸோ சப்ஸ்டிடியூவன்ட் வேற எதுவுமே இல்லை. ஸோ அப்ப வந்து பேரண்ட் கார்பன் இதுல எத்தனை இருக்குது 3 கார்பன் இருக்கனால ப்ரோப்பன் எழுதுறோம். அந்த ப்ரோப்பனின்ல செகண்ட் பொசிஷன்ல ஒரு டபுள் பாண்ட் வந்து இருக்குது அதனால 2N. இதோட ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஒரு அமினோ குரூப் இருக்கனால prop 2N 1 அமீன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து 6 கார்பன் இருக்கு எந்த விதமான சப்ஸ்டிடியூவன்ட்டும் இல்லை அதனால இங்க ஹைஃபன் போட்டிருக்கோம். 6 கார்பன் இருக்கறனால இதை வந்து ஹெக்ஸேன் எழுதுறோம். ஸோ அந்த ஈயை வந்து எடுத்துருவோம் ஃபைனலா. ஸோ எடுத்துட்டு நம்ம எப்படி எழுதுவோம் ஹெக்ஸேன். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்லயும் சிக்ஸ்த் பொசிஷன்லயும் NH2 குரூப் இருக்கறனால ஹெக்ஸீன் 1,6 2 NH2 இருக்கறனால டை அமீன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த காம்பவுண்ட். ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா என்னோட ஒரு மெத்தில் குரூப் இருக்கறனால N மெத்தில். ஸோ 3 கார்பன் இருக்கறனால ப்ரோபன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பன் இது வந்து செகண்ட் கார்பன் இது வந்து தேர்ட் கார்பன். ஸோ அப்ப இதோட செகண்ட் பொசிஷன்ல ஒரு அமினோ குரூப் இருக்கறனால ஸோ N மெத்தில் ப்ரோபன் 2 அமீன் எழுதுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த காம்பவுண்ட் இங்கே நைட்ரஜன் குரூப்போட 2 எத்தில் குரூப் இருக்குது அதனால N, டை எத்தில். ஸோ இதுல வந்து எத்தனை கார்பன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ 1 இந்த கார்பன் வந்து 2 இந்த கார்பன் வந்து 3. ஸோ இந்த கார்பன் வந்து 4. ஸோ அப்ப 4 கார்பன் இருக்குது. ஸோ அதனால பியூட்டன். ஸோ அதோட பியூட்டன்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல நைட்ரஜன் இருக்கறனால பியூட்டன் 1 அமீன்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த காம்பவுண்ட். ஸோ இதுல நைட்ரஜன் கூட 2 மெத்தில் குரூப் இருக்கறனால N, டைமெத்தில். ஸோ இந்த பென்சீன் கூட இந்த NH2 வந்து அட்டாச் ஆயிருக்கு. அதனால இது எப்படி சொல்றோம்? பென்சன் அமீன். ஸோ நெக்ஸ்ட் திஸ் காம்பவுண்ட். இத வந்து நம்ம என்ன சொல்றோம்? ஃபினைல் மீத்தேன் அமீன். ஸோ இதுல இந்த மெத்தில் கூட ஒரு ஃபினைல் குரூப் இருக்குது. அதனால ஃபினைல் குரூப்ங்கிறது சப்ஸ்டிட்யூவன்ட். அதனால அத ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஸோ ஃபினைல் மெத் அமீன். ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா, அம் இந்த நைட்ரஜன் கூட ஒரு மெத்தில் குரூப் வந்து பிரசன்ட் ஆயிருக்குது. ஸோ அதனால N மெத்தில். ஸோ இது வந்து ஃபினைல் குரூப். அதனால ஃபினைல். ஸோ மெத்தன் நமீன். So next வந்து evaluate yourself. Draw the structure for the following compound. So new pentyl. So new pentyl ஒரு கார்பனை சுத்தி so 4 alkyl group இருக்கும். So அப்ப இது ஒரு alkyl group, இது ஒண்ணு, இது ஒண்ணு, இது ஒண்ணு. So அப்ப ஒரு கார்பனை சுத்தி 4 alkyl group இருக்கு. So அப்ப டோட்டலா பார்த்தோம்னா 5 கார்பன். So இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? நியோ பென்டைல்னு சொல்லுவோம். So இது கூட ஒரு அமினோ குரூப் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. So அப்ப இந்த காம்பவுண்ட் நேம் வந்து நியோ பென்டைல் அமீன். ஸோ டெர்ஷரி பியூட்டைல்னா ஒரு கார்பனை சுத்தி 3 அல்கைல் குரூப் போடணும். ஸோ அதுல வந்து ஒரு அமினோ குரூப் NH2 குரூப் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ அப்ப இந்த ஸ்ட்ரக்சர் வந்து டெர்ஷரி பியூட்டைல் அமீன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆல்பா அமினோ ப்ரொபனால்டிஹைட். ஸோ ப்ரொபனால்டிஹைட்னா என்ன அர்த்தம்? அப்போ 3 கார்பன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு தெரியுமா? ஸோ இப்போ 3 கார்பன் வந்து போட்டோம். அதுல ஆல்டிஹைட் குரூப் இருக்குது. அப்ப CHO. ஸோ அதுல வந்து ஆல்பா பொசிஷன்ல ஃபங்க்ஷனல் குரூப்ல பக்கத்துல இருக்க கார்பன் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆல்பா கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். அதுல வந்து ஒரு அமினோ குரூப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்பா அமினோ. ஸோ அப்ப அந்த கார்பன்ல ஒரு அமினோ குரூப் இருக்கு. 3 கார்பன் இருக்கனால ப்ரோபன், ஆல்டிஹைட் இருக்கனால அங்க CHO குரூப் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரைஃபினைல் அமீன். ஸோ ட்ரை பென்சைல் அமீன்னா வந்து என்ன அர்த்தம்? ஒரு நைட்ரஜனை சுத்தி 3 பென்சைல் குரூப் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ நைட்ரஜனை சுத்தி 3 பென்சைல் குரூப் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து எத்தில் மெத்தில் ஹெக்சன் 3 அமீன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நைட்ரஜனை சுத்தி ஒரு எத்தில் குரூப் இருக்கு. ஸோ ஒரு நைட்ரஜனை சுத்தி ஒரு எத்தில் குரூப் இருக்கு. ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. ஸோ அப்ப Nன்னு போட்டு ஒரு சைடு மெத்தில், ஒரு சைடு மெத்தில் வந்து போட்டாச்சு. ஹெக்சன்னா 6 கார்பன் வந்து பேரண்ட் கார்பனா இருக்குது. ஸோ 6 கார்பன் போட்டாச்சு. அந்த 6ல 3வது பொசிஷன்ல அமினோ குரூப் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. அப்ப 3rd பொசிஷன்ல ஸோ NH2 குரூப் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர்ஸ். So next one is the give the correct IUPAC name for the following amines. So first வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இதுல வந்து நேமிங் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணும்? 5 கார்பன் இருக்கு. ஸோ அப்ப நம்பரிங் வந்து இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ 1, இது வந்து 2, இந்த கார்பன் வந்து 3, ஸோ இந்த கார்பன் வந்து 4, ஸோ இந்த கார்பன் வந்து 5. ஸோ டோட்டலா எத்தனை கார்பன் இருக்குது? 5 கார்பன் சிஸ்டம். ஸோ அதன் நேம் எப்படி பண்ணணும்? நம்ம பென்டேன்னு நேம் சொல்லணும். ஸோ இந்த பென்டேன்ல வந்து செகண்ட் பொசிஷன்ல வந்து அமினோ குரூப் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால இதோட நேம் வந்து எப்படி பண்றோம்? பென்டன் 2 அமின். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த காம்பவுண்ட். இந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குன்னு பாக்குறோம். ஸோ இப்போ நைட்ரஜன் இருக்குது. ஸோ இந்த நைட்ரஜன் வந்து எது கூட அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மெத்தில் குரூப்போட பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால N மெத்தில். ஸோ இது டோட்டலா எத்தனை நம்பர் சிஸ்டம் அப்படின்னு பாக்குறோம்? 4 கார்பன் இருக்கா? ஸோ இது வந்து 1. ஸோ இது வந்து செகண்ட் கார்பன், இது வந்து தேர்ட் கார்பன், இது வந்து ஃபோர்த் கார்பன். ஓகே. ஸோ அப்ப இதோட செகண்ட் கார்பன்ல அமினோ குரூப் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. இந்த அமினோ குரூப் வந்து ஒரு மெத்திலோட அட்டாச் ஆயிருக்கனால N மெத்தில். ஸோ 4 கார்பன் இருக்கனால பியூட்டன். அதோட செகண்ட் பொசிஷன்ல அமினோ குரூப் இருக்கனால 2 அமீன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு பென்சீன் ஸ்ட்ரக்சர் போட்டு உள்ள பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் எதுவுமே இல்லாம எம்டியா போட்டோம்னா அதை நம்ம எப்படி சொல்லுவோம்? சைக்ளோஹெக்சைன்னு சொல்லுவோமா? ஸோ அது கூட ஒரு NH2 பிரசன்ட் ஆயிருக்கனால இது பேர் வந்து சைக்ளோஹெக்சைல் அமீன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த காம்பவுண்ட். ஸோ இது கார்பன் நம்பர் 1. ஸோ இது வந்து 2. இந்த கார்பன் வந்து 3. ஸோ அப்ப இதோட தேர்ட் பொசிஷன்ல வந்து அமினோ குரூப் இருக்கு. ஸோ அதனால 3 அமினோ. ஸோ பென்சின் ரிங்ல ஒரு OH குரூப் இருந்தா அது எப்படி சொல்லுவோம்? ஃபீனால்னு சொல்லுவோமா? ஸோ இப்போ இந்த காம்பவுண்ட் நேம் வந்து 3 அமினோ ஃபீனால். ஸோ நெக்ஸ்ட் இந்த காம்பவுண்ட் ஒரு நைட்ரஜன் சுத்தி 3 பென்சைல் குரூப் இருக்குது. ஸோ ஃபினைல் குரூப் வந்திருக்கனால இது எப்படி சொல்லுவோம்? N, ஒரு நைட்ரஜனோட கனெக்ட் ஆயிருக்கனால இது எப்படி சொல்றோம்? N, N, 3 ஃபினைல் குரூப் இருக்கறனால ட்ரைஃபினைல் அமீன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமீன்ஸ். ஸோ லைக் அமோனியா, நைட்ரஜன் ஆட்டம் ஆஃப் அமீன் இஸ் ட்ரைவேலண்ட். ஸோ எப்படி ஒரு அமோனியால வந்து
நைட்ரஜன் வந்து ட்ரைவேலண்டா இருக்கும். ஸோ அந்த மாரியே இந்த அமீன்லயும் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் கேரிஸ் அ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இதுல வந்து என்னன்னா ஆம், லோன் பேர் 3 வந்து 3 ஹைட்ரஜன் கூட கனெக்ட் ஆயிருக்கு. 1 வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா 3 வந்து பார்த்தோம்னா ஹைட்ரஜன் கூட sp3 ஹைபிரிடைசேஷன்ல இருக்குது. ஸோ இதுல வந்து 4 sp3 ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டல்ல அப்ப நைட்ரஜன்ல 4 ஹைபிரிடைஸ்டு sp3 ஆர்பிட்டல்ஸ் வந்து இருக்குது. அதுல 3 வந்து ஹைட்ரஜன் கூட பாண்டிங்ல வந்து இன்வால்வ் ஆயிடுச்சு. 1 வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானா அப்படியே இருக்குது. ஸோ அதனால இது வந்து என்ன ஜியோமெட்ரின்னு சொல்றாங்க? பிரமிடல் ஜியோமெட்ரி அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா டெட்ராஹெட்ரல் ஆங்கிள்னா அதோட ஆங்கிள் வந்து 109.5 டிகிரி வந்து இருக்கும். இதே வந்து நம்ம ஹச்சுக்கு பதிலா வந்து மெத்தில் குரூப்பா இங்க 3 இதுமே மாத்திருந்தோம்னா என்ன ஆகும்? இதோட பாண்ட் ஆங்கிள் வந்து 108 டிகிரியா இருக்கும். இதே வந்து ஹைட்ரஜனா இருக்கும்போது 107ஆ இருக்கு. ஸோ என்ன ரீசன் வந்து சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, ஹைட்ரஜனா இருக்கும்போது அந்த அதோட சைஸ் வந்து ஸ்மாலா இருக்கும். ஸோ அதோட பாண்ட் ஆங்கிள் வந்து 107 வந்து இருக்குது. இதுவே வந்து மெத்தில் குரூப் வந்து பார்க்கும்போது ஹைட்ரஜனை விட அதோட சைஸ் வந்து பெருசா இருக்கும். ஸோ அதனால அதோட பாண்ட் ஆங்கிள் வந்து 108 டிகிரியா வந்து இருக்குது. ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. பல்கி மெத்தில் குரூப். பல்கினா பெருசா இருக்குது. அந்த மெத்தில் குரூப் வந்து 3மே ஹைட்ரஜனை விட கம்பேர் பண்றத விட, ஸோ அது வந்து சைஸ் பெருசா இருக்கிறதுனால, ஸோ அதோட பாண்ட் ஆங்கிள் வந்து 108 டிகிரிஸ் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜெனரல் மெத்தட்ஸ் ஆஃப் பிரிப்பரேஷன் ஆஃப் அமின்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் ஃப்ரம் நைட்ரோ காம்பவுண்ட்ஸ். ஸோ நைட்ரோ காம்பவுண்ட் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ NO2 குரூப் வந்து ரிடக்ஷன் பண்றோம் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் நிக்கல் ஆர் டின் HCl ஆர் பெலேடியம் ஹைட்ரஜன். ஸோ நம்ம ரிடக்ஷன் பண்ணும்போது என்ன ஆகுது? இங்க NO2 குரூப்பா இருக்கிறது NH2 மாறுது. ஸோ ஒரு பிரைமரி அமீனா வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நைட்ரில்ஸ். ஸோ நைட்ரில்னா சயனைட் குரூப். ஸோ ஒரு ஏதோ ஒரு சயனைட் வந்து எடுத்துக்கிறோம். ரிடக்ஷன் ஆஃப் தி அல்கைல் ஆர் தி அரைல் சயனைட். இங்க அல்கைல் குரூப் வேணாலும் இருக்கலாம், இல்லனா அரைல் குரூப் வேணாலும் இருக்கலாம். ஸோ we are going to reduce this compound using the hydrogen nickel or lithium aluminum hydride or sodium with ethanol. Use the primary amine. ஸோ இந்த காம்பவுண்ட்லாம் போட்டு ரிடக்ஷன் பண்ணும்போது we are getting the பிரைமரி அமின். ஸோ நம்ம சோடியம் C2H5 காம்பவுண்டை யூஸ் பண்ணி ரிடக்ஷன் பண்ணோம்னா அது பேர் வந்து என்ன சொல்றாங்க? மெண்டியஸ் ரியாக்ஷன். ஸோ இப்போ வந்து ஈத்தேன் நைட்ரில் வந்து எடுத்துக்கிறோம். சோடியம் அமால்கம் வித் C2H5OH கூட ரிடக்ஷன் பண்றோம். ஸோ இங்க வந்து என்ன ஆகுதுன்னா சயனைட் குரூப் வந்து ஸோ ரெடியூஸ் ஆகி NH2 மாறும். இங்க வந்து இன்னொரு CH2 குரூப் வந்து இன்வால்வ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகும். So next வந்து reduction of isocyanate with the sodium amalgam with the ethanol gives the secondary amine. So isocyanate னா வந்து என்னன்னா CN சொன்னா cyanide சொல்லுவோம். அதே திருப்பி NC எழுதும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? isocyanate. So isocyanate எடுத்துட்டு சோடியம் அமால்கம் எத்தனால் கூட ரிடக்ஷன் பண்ணோம்னா so நமக்கு N மெத்தில் மெத்தனமின் வந்து கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரம் அமைட். ஸோ அமைட் குரூப் எடுத்துட்டு அமீன்ஸ் தான் நம்ம மாத்தணும் அப்படின்னா ஸோ அங்க லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடை வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்றோம். ஸோ C டபுள் பாண்ட் வித் O NH2 குரூப் வந்து இங்க என்ன கன்வெர்ட் ஆயிருக்கு? CH2 NH2 குரூப்பா கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹாஃப்மேன் டிகிரடேஷன் ரியாக்ஷன். இதுல வந்து அமைடு வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அமைடை வந்து என்ன பண்றோம்? புரோமின் இன் த பிரசன்ஸ் ஆஃப் aqueous ஆர் தி எத்தனாலிக் சொல்யூஷன் ஆஃப் KOH வந்து எடுத்துக்கிறோம். ஸோ பிரைமரி அமின். ஸோ இங்க வந்து என்ன ஆகுது? இங்க ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்போது அதோட ஒரு கார்பன் நம்பர் வந்து லெஸ் ஆகும். ஸோ அப்ப இங்க வந்து ஒரு கார்பன் இருக்குதா? ஸோ அப்ப ப்ராடக்ட் கிடைக்கும்போது அந்த கார்பன் வந்து கவுண்டிங் வந்து கம்மியா இருக்கும். ஸோ we are getting the primary amine. ஸோ K2CO3 KBr plus H2O வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரம் அல்கைல் ஹாலைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கேப்ரியல் தாலிமைடு சிந்தசிஸ். ஸோ இதுல வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? தாலிமைடு வந்து எடுத்துக்கிறோம். டாலி இமைட்னா வந்து NH குரூப் தான் நம்ம இமைடுன்னு சொல்லுவோம். ஸோ தாலிமைடு வந்து எடுத்துக்கிறோம். ஒரு ஆல்கஹாலிக் KOH வந்து எடுத்துக்கிறோம். ஸோ KOH வந்து எடுத்துக்கும் போது இங்க இருக்கிற ஹைட்ரஜனும் இங்க இருக்கிற OHம் சேர்ந்து வாட்டரா வெளில போயிடுது. ஸோ இப்ப நைட்ரஜன் கூட போய் இந்த பொட்டாசியம் வந்து ஜாயின் ஆகுது. ஸோ we are call it as the potassium thalamide. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு அல்கைல் ஹாலைடை வந்து ஆட் பண்றோம். ஸோ அல்கைல் ஹாலைடை வந்து ஆட் பண்ணும்போது அந்த அல்கைல் குரூப் வந்து என்ன பண்ணுது? இந்த நைட்ரஜன் கூட வந்து ஜாயின் ஆகுது. ஸோ we are getting NR. ஸோ அது வந்து நம்ம என்ன சொல்றோம்? N அல்கைல் தாலிமைடு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏகோஸ் KOH ஓட ட்ரீட் பண்றோம். ஸோ we are getting COOK. ஸோ இந்த இடத்துல வந்து OK இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஓவும் கேவும் இங்க போய் இந்த கார்பனோட ஜாயின் ஆகுது. ஸோ we are getting COOK. ஸோ இங்கேயும் அந்த மாதிரி COOK.
ஓகே. ஸோ இத வந்து நம்ம என்ன சொல்றோம்? பொட்டாசியம் தாலிமைடு. ஸோ வி ஆர் கெட்டிங் தி பிரைமரி அமீன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹாஃப்மேன் அமோனியா லிசிஸ். ஸோ ஒரு அல்கைல் ஹாலைடு வந்து எடுத்துக்கிறோம் ஆர் பென்சைல் அமீன். ஸோ அல்கைல் இல்லைன்னா அரைல் ஹாலைடு வந்து எடுத்துக்கிறோம். வி ஆர் ட்ரீட்டிங் வித் திஸ் ஆல்கஹாலிக் அமோனியா கூட ட்ரீட் பண்றோம் இந்த சீல்டு டியூப். ஃபர்ஸ்ட் வந்து அமோனியா கூட ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகுது? இங்க வந்து ஃபர்ஸ்ட் இங்க பிஆருக்கு பதிலா NH2 அதாவது பிரைமரி அமீன் கிடைக்கும். அகைன் வந்து மெத்தில் புரோமைட் கூட போடும்போது இங்க இருக்கிற பிரைமரி அமீன் வந்து என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கு? செகண்டரி அமீனா NH மாறி இருக்கும். ஸோ அகைன் இதை வந்து ட்ரீட் பண்ணும்போது இங்க இருக்கிற செகண்டரி அமீன் வந்து என்ன இருக்குது? டெர்ஷரியா மாறி இருக்கும். ஒரு NH வந்து Nங்கிற காம்பவுண்டா மாறி இருக்கும். இப்போ இது வந்து டெர்ஷரி அமீன். ஸோ அகைன் வந்து ஒரு மெத்தில் புரோமைட் கூட போடும்போது டெர்ஷரி வந்து என்ன இருக்கும்? குவாட்டர்னரி அமோனியம் புரோமைடா வந்து மாறி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து நம்ம என்ன சொல்றோம்? திஸ் இஸ் அ நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன். ஸோ இந்த ரியாக்டிவிட்டிலே பார்க்கும்போது எந்த ஹாலைட வந்து நம்ம எடுத்துக்கிட்டா சீக்கிரமா ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அல்கைல் அயோடைடு வந்து ஈஸியா ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகும். அதுக்கப்புறம் தான் அல்கைல் புரோமைடு, அதுக்கப்புறம் தான் அல்கைல் குளோரைடு வந்து ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு அல்கைல் ஹாலைட வந்து நம்ம என்ன பண்றோம்? பிரைமரி அமீனா மாத்தணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? வி ஆர் ரியாக்டிங் வித் தி சோடியம் அசைட். சோடியம் அசைட்னா NaN3. ஸோ அத வந்து ஒரு அல்கைல் புரோமைட் கூட ட்ரீட் பண்றோம். ஸோ இங்க இருக்கிற சோடியமும் Br சேர்ந்து சோடியம் புரோமைடா வெளில போயிடும். ஸோ அப்ப இங்க இருக்க CH3 கூட இந்த N3 வந்து ஜாயின் ஆகுது. ஸோ மெத்தில் அசைடு. ஸோ திரும்ப அத வந்து என்ன பண்றோம்? ரிடக்ஷன் பண்றோம் வித் த ஹெல்ப் ஆஃப் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட். ஸோ இங்க இருக்கிற நைட்ரஜன் வந்து NH2 குரூப்பா மாறுது. ஸோ வி ஆர் கால் இட் அஸ் தி மெத்தில் அமீன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் த அனிலின் ஃப்ரம் தி குளோரோபென்சின். ஸோ குளோரோபென்சின் வந்து எடுத்துக்கிறோம். இஸ் ஹீட்டட் வித் தி ஆல்கஹாலிக் அமோனியா. ஸோ இங்க வந்து Cl குரூப்புக்கு பதிலா NH2 குரூப் வந்து மாறுது. So we are getting the compound C6H5NH2. The compound name is aniline. So next வந்து ammonia lysis of the hydroxyl compound. So ஒரு எத்தனால் எடுத்துக்கிறோம். So அத வந்து அமோனியா கூட வந்து ட்ரீட் பண்றோம். So tungsten oxide or silica is used as the catalyst here. So this method is called the Sabatier-Meili reaction. ஸோ எத்தனால் வந்து எடுத்துக்கிறோம். அது அமோனியா கூட ட்ரீட் பண்றோம். ஸோ ரெண்டுமே எந்த ஸ்டேட்ல எடுத்துக்கிறோம்? வேப்பர் ஸ்டேட்ல எடுத்துக்கிறோம். ஸோ ரெண்டுத்தையும் எடுத்துட்டு ஒரு அலுமினா மேல வந்து பாஸ் பண்றோம். ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது? இங்க இருக்கிற OH பதிலா ஸோ NH2 குரூப் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அகைன் ஆல்கஹால் கூட ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகுது? இங்க இருக்கிற பிரைமரி இது வந்து பிரைமரி இல்லையா? ஸோ பிரைமரி வந்து என்ன ஆகுது? செகண்டரியா கன்வெர்ட் ஆயிருக்கு. ஒரு NH குரூப்பா வந்து மாறி இருக்குது. ஸோ அகைன் திரும்ப வந்து ஒரு ஆல்கஹால் கூட ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகுது? ஸோ செகண்டரி வந்து டெர்ஷரியா வந்து மாறி இருக்குது இந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபீனால் வந்து எடுத்துக்கிறோம். ஃபீனால் ரியாக்ட்ஸ் வித் த அமோனியா அட் 300 டிகிரி செல்சியஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் அன்ஹைட்ரஸ் சின் குளோரைட். ஸோ இங்க இருக்கிற OH குரூப் வந்து என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கு? NH2 குரூப்பா மாறி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் அமீன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிசிக்கல் ஸ்டேட் அண்ட் ஸ்மெல். ஸோ லோயர் அமீன்ஸ் வந்து எல்லாமே எப்படி இருக்குதுன்னா கலர்லெஸ் கேஸஸா இருக்குது. அப்ப இருக்கும்போது அதோட ஸ்மெல் வந்து அமோனியா லைக் ஸ்மெல் வந்து இருக்குது. ஸோ அதோட கார்பன் நம்பர் வந்து 4ல இருந்து மோர் கார்பன் அதை விட அதிகமா இருக்கும்போது ஸோ அது வந்து எப்படி இருக்குது? ஒரு வெலாட்டில் லிக்விடா இருக்குது. அதோட ஸ்மெல் வந்து ஃபிஷ் லைக் ஸ்மெல்லா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அனிலினும் அந்த அதர் அரைல் அமீனும் எப்படி இருக்குது? கலர்லெஸ் காம்பவுண்டா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாய்லிங் பாயிண்ட். So primary and the secondary amine can form the intermolecular hydrogen bonding வந்து form பண்ணுது. So using the lone pair of electron and the nitrogen. So nitrogenல இருக்கிற lone pair of electrons மூலமா ஒரு ஹைட்ரஜன் intermolecular hydrogen bonding வந்து form பண்ணுது. பட் tertiary வந்து என்ன இருக்கும்? நைட்ரஜன்ல பாண்ட் lone pair வந்து இருக்காது. So அந்த மாதிரி ஹைட்ரஜன் பாண்டிங் இதுல வந்து பாசிபிள் வந்து இல்ல. ஸோ திஸ் ஒன் இதுல இருக்க நைட்ரஜன்ல இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை யூஸ் பண்ணி ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து இன்னொரு காம்பவுண்ட் கூட ஃபார்ம் ஆயிருக்குது. ஸோ இப்போ இந்த நைட்ரஜன்ல இருக்கிற லோன் எலக்ட்ரானை யூஸ் பண்ணி ஸோ இந்த பக்கத்துல இருக்க காம்பவுண்ட் கூட ஹைட்ரஜன் பாண்டிங்ல இன்வால்வ் ஆகுது. ஸோ வேரியஸ் காம்பவுண்டுக்கு வந்து சொல்லியிருக்காங்க பாய்லிங் பாயிண்ட். இதுல வந்து பிரைமரி அமீனுக்கு வந்து பாய்லிங் பாயிண்ட் வந்து அதிகமா இருக்கும் தேன் தி செகண்டரி தேன் த டெர்ஷரி. ஸோ ஆல்கஹால்ஸை விட கம்பேர் பண்ணும்போது ஸோ அமீன்ஸுக்கு வந்து பாய்லிங் பாயிண்ட் வந்து கம்மியா இருக்கும். ஸோ பிகாஸ் NH குரூப் வந்து லெஸ் போலார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து ஆல்கஹால் குரூப் வந்து பார்த்தோம்னா 355 இருக்கு. ஸோ அண்ட் தென் அது இப்போ அமீன்லேயே பார்க்கும்போது பிரைமரிக்கு வந்து அதிகமா இருக்கும். ஸோ பிரைமரிக்கு 321 இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா செகண்டரி. ஸோ அப்போ செகண்டரிக்கு 308 இருக்குது. டெர்ஷரிக்கு பார்த்தோம்னா அதை விட கம்மியா இருக்கும். ஸோ அப்போ 277 வந்து பிரசன்ட் ஆயிருக்கு.
ஸோ நெக்ஸ்ட் வந்து சாலிபிலிட்டி. லோயர் அலிஃபான்டிக் அமீன் வந்து எல்லாமே வந்து என்னாகும், வாட்டர்ல ஈஸியா சாலிபிள் ஆகும். ஒரு ஹைட்ரஜன் பாண்டிங் வாட்டர் கூட ஹைட்ரஜன் பாண்டிங்ல வந்து இன்வால்வ் ஆகுது. பட் ஹையர் அலிஃபான்டிக் அமீன்ஸ் வந்து என்ன பண்ணுது, அதோட சாலிபிலிட்டி வந்து கம்மியாகுது. என்ன ரீசன்னு பார்த்தோம்னா, அதோட மோலார் மாஸ் வந்து அதிகமாகும்போது சாலிபிலிட்டியும் வந்து கம்மியாகுது. Next topic is chemical property of amine. So lone pair of electron on nitrogen in amine makes them more basic. So aminல nitrogen மேல lone pair of electrons இருக்கு இல்லையா? So அதனால இந்த NH2 group வந்து எப்படி இருக்குன்னு சொல்றாங்க? more basic-ஆ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. So and then it also acts as the nucleophiles. ஒரு nucleophiles வந்து act பண்ணுது. So அப்ப aniline-ல இருக்கிற aniline வந்து என்ன பண்றோம்? ஒரு ஆசிட் கூட react பண்றோம். So react பண்ணும்போது இது வந்து ஒரு salt வந்து form பண்ணுது. So இப்ப நைட்ரஜன்ல இருக்கிற lone pair of electron ஹைட்ரஜன்ல கொடுத்துட்டு so it forms the bond with the hydrogen. So we are getting the C6H5NH3Cl. So we are getting anilium chloride. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அனிலினை வந்து என்ன பண்றோம், வாட்டர் கூட ரியாக்ட் பண்றோம். ஸோ ரியாக்ட் பண்ணும்போது அனிலின்ல இருக்க நைட்ரஜன்ல இருக்க லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஹைட்ரஜன் கிட்ட ஷேர் பண்ணிட்டு we are getting RNH3யும் OH மைனஸும் வந்து கிடைக்குது. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து KB வேல்யூ வந்து எழுதுறோம், தட் இஸ் பேசிசிட்டி கான்ஸ்டன்ட் எழுதுறோம். ஸோ ப்ராடக்ட் டிவைடட் பை த ரியாக்டன். ஸோ ப்ராடக்ட் சைடு வந்து என்னென்ன இருக்குது, RNH3 OH டிவைடட் பை தி RNH2. ஸோ இப்போ இதுல வந்து KB வேல்யூ வந்து அதிகமா இருந்து அண்ட் தென் பிகேபி வேல்யூ வந்து கம்மியா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பேஸ் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கரா இருக்குது. அப்ப இதுல வந்து பார்த்தோம்னா பிகேபி வேல்யூ எதுக்கு வந்து கம்மியா இருக்கு, செகண்டரி அமீனுக்கு கம்மியா இருக்குது. அப்ப செகண்டரி அமீன் வந்து பேசிசிட்டி அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பிரைமரி அண்ட் தென் டெர்ஷரி. அண்ட் தென் எத்தில் அமீனுக்கு வந்து பாக்குறோம். அதுல வந்து பார்க்கும்போது செகண்டரி. செகண்டரி வந்து கம்மியா இருக்குது. செகண்டரி வந்து பேசிசிட்டி அதிகம். அண்ட் தென் பிரைமரி. அண்ட் தென் டெர்ஷரி. நெக்ஸ்ட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆன் பேசிக் கேரக்டர் ஆஃப் அமின்ஸ். நைட்ரஜன்ல இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணுது, அவைபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான் பேர் ஆன் நைட்ரஜன் ஃபார் ஷேரிங் வித் ஆசிட். அப்ப நைட்ரஜன்ல இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணுது, ஒரு ஆசிட் கிட்ட ஷேர் பண்ணுது. அப்ப அதனால அதோட பேசிசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இதே வந்து பிளஸ் ஐ எஃபெக்ட் வந்து இப்போ வந்து இந்த காம்பவுண்ட்ல வந்து அல்கைல் குரூப் வந்து பிரசன்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், அல்கைல் குரூப் வந்து அதோட எலக்ட்ரான்ஸ் வந்து நைட்ரஜன் கிட்ட கொடுக்கும். அப்ப நைட்ரஜனோட எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து அதிகமா இருக்கும். அப்ப இது ஈஸியா புரோட்டனேஷன் ஆகிறதுக்கு ஈஸியா இருக்கும், ஈஸியா அவைலபிளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பேஸ் வந்து அமீன் வந்து எடுத்துக்கிறோம். அதை வந்து ஆசிட் கூட போடும்போது என்ன ஆகுது, நைட்ரஜன்ல இருக்கிற லோன் பேர் வந்து ஹைட்ரஜன் கிட்ட கொடுத்துட்டு ஒரு பாண்டிங்ல வந்து இன்வால்வ் ஆகுது. we are getting alkyl ammonium ion. நம்ம ஆல்கைல் குரூப் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும்போது அந்த காம்பவுண்ட்ல வந்து என்ன ஆகும், நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்து இப்ப 3 அல்கைல் குரூப், டெர்ஷரி குரூப்னா வந்து என்ன அர்த்தம், 3 அல்கைல் குரூப் இருக்குமா. இப்ப 3 அல்கைல் குரூப் என்ன பண்ணும், அதோட எலக்ட்ரான்ஸ் வந்து நைட்ரஜன் கிட்ட கொடுக்கும். அப்ப நைட்ரஜனோட எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து அதிகமாகும். ஈஸியா வந்து புரோட்டனேஷன்ல வந்து இன்வால்வ் ஆகும். இப்ப ஆர்டர் ஆஃப் பேசிசிட்டி வந்து எப்படி சொல்லியிருக்காங்க, டெர்ஷரி அதிகம், அண்ட் தென் செகண்டரி அண்ட் தென் பிரைமரி. நெக்ஸ்ட் வந்து சால்வேஷன் எஃபெக்ட். சால்வேஷன் எஃபெக்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அல்கைல் குரூப் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட அயானோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது சால்வேஷன் எஃபெக்ட் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரைமரியில பார்த்தோம்னா ஒரு அல்கைல் குரூப் தான் இருக்கு, பட் செகண்டரியில 2 இருக்கும். தென் டெர்ஷரியில வந்து பார்த்தோம்னா 3 இருக்கும். அப்ப நம்பர் ஆஃப் அந்த கிரேட்டர் தி சைஸ் ஆஃப் த அயானோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும்போது அது சால்வேஷன் ஆகுது கம்மியாகுது. இங்க வந்து பார்த்தோம்னா 3 சால்வேஷன் நடந்திருக்குது, இங்க 2, இங்க 1 தான் நடந்திருக்குது. நெக்ஸ்ட் வந்து பேசிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் த அனிலின். அனிலின்ல வந்து NH2 குரூப் வந்து டைரக்டா பென்சீன் ரூம் கூட பிரசன்ட் ஆயிருக்கு. அப்ப நைட்ரஜன்ல இருக்கிற லோன் பேர் வந்து என்ன ஆகும், உள்ள வந்து பென்சீன் ரிங்ட்டு அதோட எலக்ட்ரான்ஸ் வந்து கொடுக்குது. பென்சீன் ரிங், this one is NH2.
So this compound is aniline. So இப்போ அனிலின்ல இருக்கிற lone pair of electrons வந்து என்ன பண்ணும், உள்ள இருக்கிற பென்சீன் ரிங் கிட்ட கொடுக்கும். ஸோ அப்ப இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகும், இங்க ஷிஃப்ட் ஆகும். ஸோ இங்க இருக்கிறது இங்க ஷிஃப்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி டீலோகலைசேஷன்ல இன்வால்வ் ஆகும். ஸோ அதனால இது இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இதோட புரோட்டனேஷன் வந்து கம்மியாகுது. அதோட எலக்ட்ரான்ஸ் உள்ள கொடுத்துறதுனால புரோட்டனேஷன் வந்து கம்மியாகுது. ஸோ அப்ப என்ன கன்க்ளூட் பண்றாங்கன்னா, அரோமேட்டிக் அனிலின் வந்து லெஸ் பேசிக் தேன் தி அமோனியா. So இப்ப relative basicity of amine so follows that basicity order ஒரு alkyl amine வந்து அதிகமா இருக்கும். Then next வந்து R alkyl amine, next ammonia, so next N R alkyl amine, so last தான் வந்து aryl amine. ஸோ நெக்ஸ்ட் வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி அமீன். ஸோ நம்ம பிரைமரி அமீன் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அதை வந்து என்ன பண்றோம், மெத்தில் புரோமைட் கூட ட்ரீட் பண்றோம். ஸோ அங்க பிரைமரியா எடுத்துக்கிட்டோம்னா அது கூட ஒரு மாலிகுல் ஆஃப் மெத்தில் புரோமைட் போடும்போது நமக்கு செகண்டரி வந்து கிடைக்குது. ஸோ அப்ப இங்க வந்து என்ன ஆகும், இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் இங்க இருக்கிற பிஆரும் சேர்ந்து ஹெச்பிஆரா வெளில போயிடும். ஸோ அப்ப NHCH3 கிடைக்குது. ஸோ அப்ப NHனா வந்து செகண்டரி அமீன் வந்து கிடைக்குது. இதே 2 மாலிகுல்ஸ் ஆஃப் CH3Br வந்து எடுத்துக்கும் போது என்ன ஆகுது, இங்க 2 ஹைட்ரஜனும் ஒரு புரோமினும் சேர்ந்து 2 புரோமினும் சேர்ந்து 2HBr வெளில போயிடுது. ஸோ அப்ப இந்த நைட்ரஜன் கூட 2 மெத்தில் குரூப் வந்து ஜாயின் ஆகுது. ஸோ we are getting the tertiary amine. ஸோ இதே 3 மாலிகுல் ஆஃப் CH3Br எடுக்கும்போது என்ன ஆகுது, ஸோ இங்க இருக்கிற ஹைட்ரஜனை வந்து புரோமின் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுது. ஸோ we are getting ஸோ N CH3 thrice வந்து கிடைக்குது. ஸோ குவாட்டர்னரி அமோனியம் சால்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அசைலேஷன். ஸோ அலிஃபாட்டிக் இல்லைன்னா அரோமேட்டிக் பிரைமரி அண்ட் செகண்டரி அமீனை வந்து என்ன பண்றோம், அசிட்டைல் குளோரைட் கூட இல்லைன்னா அசிட்டைல் அன்ஹைட்ரேட் கூட ரியாக்ட் பண்றோம். ஸோ ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, இங்க இருக்கிற அமீன்ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் ஸோ இந்த சிஎலும் சேர்ந்து HCl வெளில போயிடுது. ஸோ ரிமைனிங் இருக்கிறத சேர்த்து எழுதிடுறோம். C2H5 NH C double bond with O CH3. ஸோ இந்த காம்பவுண்ட் நேம் வந்து என்னது, ஸோ N-ethyl acetamide. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்காட் அண்ட் பவுமேன் ரியாக்ஷன். இதுல வந்து நம்ம என்ன பண்றோம், அனிலின் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அனிலின் கூட பென்சாயில் குளோரைடு வந்து ரியாக்ட் பண்றோம். ஸோ இந்த பிரசன்ஸ் ஆஃப் பிரிடின். ஸோ பிரிடின் கூட ரியாக்ட் பண்ணும்போது இந்த ஒரு ஹைட்ரஜனும் இந்த சிஎலும் சேர்ந்து HCl வெளில போயிடுது. ஸோ ரிமைனிங் இருக்கிறத அப்படி ஜாயின் பண்ணி எழுதுறோம். C6H5 NH C double bond with O C6H5. So the compound name is, so இந்த நைட்ரஜன் கூட ஒரு ஃபினைல் குரூப் இருக்கறனால so N phenyl benz amide வந்து கிடைக்குது. So next வந்து reaction with the nitrous acid. So primary amine, first primary amine எடுத்துக்கிறோம். So அது கூட HNO2 NaNO2 in the presence of con HCl கூட react பண்றோம். So நமக்கு intermediate product வந்து first கிடைக்கும். So C2H5 N2Cl வந்து form ஆகும். இது வந்து unstable. So immediate அது வந்து water கூட react பண்ணி so we are getting the alcohol and the nitrogen. So next வந்து aniline. முன்னாடி வந்து அலிஃபாட்டிக் அமீன் வந்து எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து அரோமேட்டிக் அமீன் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அதை வந்து NaNO2 HCl கூட ரியாக்ட் பண்றோம். ஸோ இதை டைரக்டா வந்து என்ன ஆகுது, இந்த இடத்துல ஸோ பென்சின் ரிங் கூட N2Cl பென்சின் டைசோனியம் குளோரைடு வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்டரி அமீன் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அது வந்து நைட்ரஸ் ஆசிட் கூட HNO2 அண்ட் தென் NaNO2 கான்சென்ட்ரேட்டட் HCl கூட ரியாக்ட் பண்றோம். ஸோ இப்போ இங்க இருக்கிற ஹைட்ரஜனும் இங்க இருக்கிற OHும் சேர்ந்து வாட்டரா வெளில போயிடுது. ஸோ we are getting CH3Na. ஸோ இந்த NO வந்து அந்த இடத்துல ஆட் ஆயிடுது. ஸோ சிங்கிள் பாண்ட் வித் N டபுள் பாண்ட் வித் O. ஸோ காம்பவுண்ட் நேம் வந்து N நைட்ரஸோ மெத்தில் ஃபினைல் அமீன். ஸோ இது வந்து எப்படி இருக்குதுன்னா ஒரு எல்லோ ஆயில் மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து இன்சாலிபிள் இன் தி வாட்டர். ஸோ இந்த ரியாக்ஷன் பேர் நம்ம என்ன சொல்றோம்னா லிபர்மேன்ஸ் நைட்ரஸோ டெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெர்ஷரி அமீன். டெர்ஷரி அமீனை வந்து நம்ம என்ன பண்றோம், ஸோ நைட்ரஸ் ஆசிட் கூட ரியாக்ட் பண்றோம். ஸோ we are getting the trimethyl ammonium nitrite. ஸோ நெக்ஸ்ட் வந்து அரோமேட்டிக் டெர்ஷரி அமீன் வந்து எடுத்துக்கிறோம். அதை வந்து HNO2 NaNO2 கான்சென்ட்ரேட்டட் HCl ஓட ரியாக்ட் பண்றோம். ஸோ அங்க வந்து என்ன ஆகுதுன்னா இதோட பேரா பொசிஷன்ல வந்து ஸோ NO குரூப் வந்து அட்டாச் ஆகுது. ஸோ we are call it as the para nitroso N கூட 2 மெத்தில் குரூப் இருக்கறனால NN dimethyl aniline. ஸோ நெக்ஸ்ட் வந்து கார்பைல் அமீன் ரியாக்ஷன். ஸோ ஒரு அலிஃபாட்டிக் இல்லைன்னா அரோமேட்டிக் பிரைமரி அமீன் வந்து எடுத்துக்கிறோம். we are reacting with the chloroform and the alcoholic potassium hydroxide or the so alcoholic potassium hydroxide. ஸோ இது எல்லாத்தையும் ரியாக்ட் பண்ணும்போது we are getting the isocyanate. ஸோ ஐசோசைனேட் வந்து கிடைக்குது. ஸோ இந்த C2H5 இந்த N-ம் ஸோ இந்த Cu சேருது. ஸோ we are getting NC. ஸோ இந்த பொட்டாசியமும்
இந்த குளோரினும் சேர்ந்து ஸோ பொட்டாசியம் குளோரைடா வெளில போயிடுது. ஸோ இங்க இருக்கிற ஹைட்ரஜனும் ஸோ ஆக்ஸிஜனும் சேர்ந்து 3 வாட்டர் மாலிகுல் வந்து வெளில வந்து எலிமினேட் ஆயிடுது. ஸோ இந்த டெஸ்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்னா யூஸ் டு ஐடென்டிஃபை தி பிரைமரி அமின். ஸோ நெக்ஸ்ட் வந்து மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன் பிரைமரி அமீன். ஸோ CH3NH2 வந்து எடுத்துக்கிறோம். இது கூட CS2 கார்பன் டைசல்ஃபைடு வந்து ஆட் பண்றோம். ஸோ இப்போ வந்து இங்க என்ன ஆகுதுன்னா இங்க இருக்கிற நைட்ரஜன் ஸோ NH வந்து அப்படியே இருக்குது. C டபுள் பாண்ட் வித் S. இங்க இருக்கிற ஹைட்ரஜன் வந்து என்ன பண்ணுது சல்ஃபர் கூட ஆட் ஆயிடுது. ஸோ we are getting N-methyl dithiocarbamic acid. So again it reacts with the HgCl2. It forms the methyl isothiocyanate. So CH3 N double bond with C double bond with S. So இந்த ஹைட்ரஜன் வந்து வெளில போயிடும். ஸோ டபுள் பாண்ட் வித் சி டபுள் பாண்ட் வித் எஸ் வந்து கிடைக்குது. மெத்தில் ஐசோதயோசயனேட். ஸோ இந்த காம்பவுண்ட் வந்து ஸோ எப்படி இருக்குன்னா ஒரு மஸ்டர்ட் ஆயில் ஸ்மெல்ல இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ரியாக்ஷன் பேர் வந்து என்ன சொல்றோம் மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அனிலின் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ we are reacting with the H2 we are reacting with the CS2 கார்பன் டைசல்ஃபைட் கூட ரியாக்ட் பண்றோம். ஸோ அனிலின்ல இருக்கிற 2 ஹைட்ரஜனும் ஸோ ஒரு ஹைட்ரஜனும் ஒரு சல்ஃபரும் சேர்ந்து H2S வெளில போயிடுது. ஸோ ரிமைனிங் வந்து என்ன இருக்கும் இந்த அனிலின்ல இருக்கிற NH வந்து இந்த CS கூட பாண்டிங்ல வந்து இன்வால்வ் ஆயிடுது. ஸோ இது பேர் வந்து S டைஃபினைல் தயோயூரியா. இது வந்து கான்சென்ட்ரேட்டட் HCl கூட ரியாக்ட் பண்ணும்போது ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது ஸோ N டபுள் பாண்ட் வித் S டபுள் பாண்ட் வித் C டபுள் பாண்ட் வித் S வந்து கிடைக்குது. ஃபினைல் ஐசோதயோசயனேட். ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து நம்ம என்ன சொல்றோம் ஹாஃப்மேன் மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன். ஸோ திஸ் ரியாக்ஷன் ஆல்சோ யூஸ் டு ஐடென்டிஃபை தி பிரைமரி அமீன். ஸோ நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ் இந்த அனிலின். ஸோ அனிலின்ல வந்து நைட்ரஜன்ல இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணும் ஸோ அதோட எலக்ட்ரான்ஸை பென்சின் ரிங்குள்ள வந்து கொடுக்கும். ஸோ டீலோகாலைசேஷன் வந்து நடக்குது. ஸோ டீலோகாலைசேஷன் வந்து நடக்கிறதுனால ஸோ NH2ஓட பெசிசிட்டி வந்து கம்மியாகுது. ஸோ அப்ப ஏதாவது ஸோ அப்போ வந்து ஏதாவது ஒரு எலக்ட்ரோஃபைல் வந்து இங்க அட்டாக் பண்ணும்போது எந்தெந்த எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து இப்போ வந்து ஆர்த்தோ பொசிஷன்லயும் பேரா பொசிஷன்லயும் அதிகமா இருக்கு. ஸோ அதனால ஒரு எலக்ட்ரோஃபைல் வந்து ஈஸியா ஆர்த்தோ பொசிஷன்லயும் பேரா பொசிஷன்லயும் வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் புரோமினேஷன். ஸோ புரோமினேஷன் பண்ணும்போது ஹாலைட் அயான் புரோமின் வந்து என்ன ஆகும் ஸோ அதோட ஆர்த்தோ பொசிஷன்லயும் புரோமின் பேரா பொசிஷன்லயும் வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ we are getting the 2,4,6 ட்ரைப்ரோமோ அனிலின். ஸோ இந்த காம்பவுண்ட் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒயிட் பிரிசிபிடேட்டா வந்து கிடைக்குது. ஸோ நமக்கு இது 3 புரோமின் வேணாம் அதாவது ஒரு பிளேஸ்ல மட்டும் புரோமின் இருக்கிற மாதிரி மோனோ புரோமோ காம்பவுண்ட் வேணும் அப்படின்னா ஸோ நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் அசைலைட்டட் பண்ணும். அசைலைட்டட்னா வந்து என்னன்னா ஸோ ஒரு அசிட்டிக் அன்ஹைட்ரேட் கூட ரியாக்ட் பண்ணும். ஸோ அசிட்டிக் அன்ஹைட்ரேட் கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது இந்த NH2ல இருக்கிற ஒரு நைட்ரஜனும் ஸோ இதுல CH3COOல இருக்கிற குரூப்பும் சேர்ந்து CH3COOH கிடைச்சு ஒரு ஒரு CH3COO வந்து வெளில போயிடுது. இன்னொரு CH3CO வந்து என்ன ஆகுது ஸோ இந்த NH கூட பாண்டிங்ல வந்து இன்வால்வ் ஆயிடுது. அகைன் வந்து நம்ம புரோமின் கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது இங்க இருக்கிற HBr வந்து வெளில வந்துருது. ஸோ இங்க இருக்கிற ஹைட்ரஜனும் புரோமின்ல இருக்கிற ஒரு புரோமினும் சேர்ந்து HBr வெளில போயிடுது. ஸோ அப்போ ஒரு புரோமின் வந்து இந்த பேரா பொசிஷன் வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ அகைன் வந்து என்ன பண்றோம் நம்ம வந்து புரோட்டனேஷன் பண்றோம். ஸோ புரோட்டனேஷன் பண்ணும்போது என்ன ஆகுது ஸோ இங்க வந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகுது. ஸோ இங்க வந்து CH3COOH வெளில போயிடுது. ஸோ we are getting the para bromo aniline. ஸோ நெக்ஸ்ட் வந்து நைட்ரேஷன்னா நைட்ரேட்டிங் மிக்சர் வந்து நம்ம ஆட் பண்றோம். HNO3 H2SO4 கூட ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது ஸோ we are getting the ஆர்தோ நைட்ரோ அனிலின் பாரா நைட்ரா அனிலின் ஸோ அண்ட் தி மெட்டா நைட்ரோ அனிலின். ஸோ 3 ப்ராடக்ட்டுமே வந்து கிடைக்குது. ஸோ நமக்கு ஏதாவது ஒன்று தான் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அசைலேட்டட் பண்ணும். அசைலேட்டட்னா we need to react with the அசிட்டிக் அன்ஹைட்ரேட். ஸோ அசிட்டிக் அன்ஹைட்ரேட் கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது ஸோ இதுல இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் ஸோ ஒரு ஹைட்ரஜன் CH3COO கூட சேர்ந்து CH3COOH வெளில போயிடும். ஸோ அப்ப NHCOCH3 வந்து கிடைக்கும். அகைன் இதை வந்து நைட்ரேஷன் இது கூட போடும்போது இதுல இருந்து NO2 நைட்ரோஃபைல் வந்து எலக்ட்ரோஃபைல் வந்து ஃபார்ம் ஆகும். அது வந்து அதோட பேரா பொசிஷன் வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ we are getting the para nitro acetanilide. இதை வந்து ஹைட்ராலிசிஸ் பண்றோம். ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இங்க வந்து ஒரு HOH கிடைக்குமா அயான்ஸ். அப்ப H அயான் வந்து இது கூட சேர்ந்துருது. OH அயான் வந்து இதோட சேர்ந்துருது.
ஸோ இந்த காம்பவுண்ட் இப்படி பிரேக் ஆகுது. ஸோ OH வந்து இதோட சேர்ந்து CH3COOH ஃபார்ம் ஆயிடுது. ஸோ H வந்து இந்த NH ஓட சேர்ந்து NH2 கிடைக்குது. ஸோ காம்பவுண்ட் நேம் இஸ் பாரா நைட்ரோ அனிலின். ஸோ நெக்ஸ்ட் வந்து சல்ஃபோனேஷன். சல்ஃபோனேஷன் பண்ணும்போது we are getting the electrophile SO3H. So we are heating that compound in 453 to 473 Kelvin. So we are getting the para amino benzene sulfonic acid வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம், சல்ஃப் அனிலிக் ஆசிட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்ப அனிலின் வந்து எடுத்துக்கிறோம், சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டு ஸோ 453 கெல்வின்ல வந்து ஹீட் பண்றோம் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் பிரிடின். ஸோ இங்க வந்து என்ன ஆகுது, NH3HSO4 வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகுது. தட் இஸ் அனீலியம் ஹைட்ரஜன் சல்ஃபேட் வந்து கிடைக்குது. ஸோ அகைன் இட் ரியாக்ட் வித் தி HNO3 gives NH2. இங்க வந்து SO3H வந்து ஃபார்ம் ஆகுது. இது வந்து ஈக்லிபிரியத்துல ஒரு ஸ்விட்டர் அயான் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸ்விட்டர் அயான்னா ஸோ அந்த காம்பவுண்ட்ல இருந்து பாசிட்டிவ் அயான் நெகட்டிவ் அயானா கிடைக்கும். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம், ஸ்விட்டர் அயான் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அனிலின் வந்து ஃப்ரிடேல் கிராஃப்ட் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகாது.